இந்த அமர்வுக்கு வருகை புரிந்திருக்கும் டாக்டர் ஆர் சீனிவாசன் ஜி அவர்கள் தஞ்சாவூரில் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகிறார். ஐயா அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு வழிகாட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒரு நபர் தான், அதனால இந்த ஃபார்மல் இன்ட்ரோடக்ஷன் கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆசிரியர் பணி எவ்வளவு சிறப்பானது என்பதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். மதுரையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் 3 மாத லீவ் போஸ்ட்ல ஒரு ஆசிரியர் வேலை செஞ்சார். அவர் 100 அல்லது 105 நாட்கள் அந்த ஏற்கனவே பணியாற்றிய ஒரு ஆசிரியர். அவர் மருத்துவ விடுப்பில் சென்று விட்டதனால் அந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு வாசல்ல சிலை வச்சிருக்காங்க. இவர் எங்க பள்ளிக்கூடத்தில் பணியாற்றினார் என்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மாசம் தான் பணியாற்றிய ஒரு ஆசிரியர். அப்ப ஆசிரியர் தொழில் எவ்வளவு புனிதம்னு பாருங்க, எவ்வளவு சிறப்பானதுன்னு பாருங்க. இங்க ஒரு 15-20 வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி வரும்போது இங்க உங்களுக்கு ஒரு சிலை இருக்கணும். பொதுவாகவே எனக்கு ஒரு பழக்கம், பாரதியாரை பற்றியும் விவேகானந்தரை பற்றியும் எங்க பேசுவதற்கு அழைப்பு வந்தாலும் நான் அதை மறுக்கவே மாட்டேன். என்ன கஷ்டமா இருந்தாலும் அது எப்படி போவது என்றுதான் யோசிப்பேன். இங்கேயுமே பாரதியாரை பற்றி பேச வேண்டும் என்று சொன்ன உடனே எனக்கு அந்த ஆவல் வந்தது. ஏன்னா பாரதி மேல எனக்கு ரொம்ப ஈர்ப்பு உண்டு. நான் எனது நண்பர்களிடம் சொல்லுவேன், நீங்கள் எல்லாம் குழந்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான்ப்பா நீங்கள்லாம் உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ பேர் வச்சிருக்கிறீங்க. நான் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாலே எனக்கு குழந்தைக்கு என்ன பேருன்னு வச்சுட்டேன். ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் அதுக்கு பாரதின்னு தான் பேரு. அதனால எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவ பேரு பாரதி தான். அதனால அந்த அளவுக்கு எனக்கு பாரதி மேல ஒரு ஈர்ப்பு உண்டு. பாரதியாருடைய கவிதைகள் வாசிப்பதில், அவரை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதில், என்னை விட அவரை பற்றி நன்றாக தெரிந்தவரிடம் பாரதியாரை பற்றி கேட்பதில் எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சமுதாய பிரஜை உள்ள யாராக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம், பேச்சாளராக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், பாரதியாருடைய தாக்கம் இல்லாத ஒரு ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. அவர் கம்யூனிஸ்டா இருக்கலாம், திராவிட இயக்கத்தில் இருக்கலாம், காங்கிரஸ்ல இருக்கலாம், எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவருக்கு பாரதியாருடைய இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும். கொஞ்சமாவது இருக்கும். சிலருக்கு நிறைய இருக்கும், சிலருக்கு கொஞ்சமாவது இருக்கும். அது மாதிரி இந்த ஒரு 100 வருஷத்துல எந்த ஒரு தேசபக்த கருத்தாக இருக்கலாம், சமுதாய சீர்திருத்தமாக இருக்கலாம், பெண் உரிமையாக இருக்கலாம், பெண் விடுதலையாக இருக்கலாம், எல்லோருக்கும் கல்வி என்பதாக இருக்கலாம், இப்படி எந்தென்னெல்லாம் சமுதாயத்தில் இந்த தேசத்தில் புதிய சிந்தனைகள் தோன்றியவோ அதற்கெல்லாம் முன்னோடி என்று தமிழில் யாராவது ஒருவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் பாரதியார் தான். நீங்க அவரை மாதிரி தீர்க்கதரிசியே கிடையாது. 47 ஆகஸ்ட் 15 இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்தது. இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்ததை ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் கொண்டாட வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்போ அவங்க தெலுங்குல, கன்னடத்துல, மலையாளத்துல எல்லாம் அந்த காலத்தில் இருந்த கவிஞர்களை எல்லாம் அழைத்து, நீங்கள் இந்த சுதந்திரத்தை பாடி ஒரு கவிதை எழுதி கொடுங்க, பாட்டு எழுதி கொடுங்க, லிரிக்ஸ், அதை இசையமைத்து வெளியிடலாம், இந்த சுதந்திரத்தை கொண்டாடலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட எந்த சிரமமே இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ஏன் தெரியுமா உங்களுக்கு? சுதந்திரம் வாங்கிறதுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாலே அவன் எழுதிட்டான், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே எழுதிட்டான். தெரியும் அவனுக்கு, தீர்க்க தரிசி அவனுக்கு, he had a vision. அதனால அந்த பிரச்சனையே தமிழக அரசாங்கத்திற்கு எழவில்லை. நம்ம அந்த பாட்டை அப்படியே இருக்கிற பாட்டை அப்படியே கேசட் எடுத்து போடுற மாதிரி ஆச்சு. அந்த அளவு ஒரு தீர்க்க தரிசனம். எந்த அளவு தீர்க்க தரிசனம் இருந்தா சுதந்திரத்தோட இந்த தேசம் முடிஞ்சு விடாது, இந்தியா பாகிஸ்தான் என்கின்ற இரண்டாக இந்த தேசம் பிரியும். அப்படி இந்த தேசத்திற்கு ஒரு சேதம் விளையும் என்பது தெரிந்துதான் பாரதி பாடுகிறார், சேதமில்லாத இந்துஸ்தானம். அடுத்த வரி சொல்லணும் நீங்க தான், இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா. சேதமில்லாத இந்துஸ்தானம். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினான் பாரதி என்பது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா பாரதி வாழ்ந்து மறைந்தது 1921. அப்போ பாகிஸ்தான் என்ற ஒரு கோரிக்கையே எழவில்லை. அப்போ எப்படி சேதமில்லாத இந்துஸ்தானம் என்று பாடினான் என்று தெரியவில்லை. அப்போ ஒன்றுபட்ட இந்தியா, பிரியாத ஒன்றுபட்ட ஒரு நாடு, அகண்ட பாரதம் என்று சொல்கிறோமே, அதுதான் தெய்வம். அதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா அப்படின்னு சொல்றான். ஆச்சரியமா இருக்கு அதை கேட்கிறப்போ. சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம்ங்கிறான். சந்தி தெருப்பெருக்கிறது என்ன? தெருவெல்லாம் கூட்டுறது. சந்தி தெருப்பெருக்கிறது அந்த வார்த்தையை பாருங்க, சாஸ்திரம். சாஸ்திரம்ன்றது நாம உயர்ந்த இலக்கியங்களுக்கு தான் அந்த வார்த்தை பயன்படுத்துறோம். உயர்ந்த செயல்களுக்கு தான் சாஸ்திரம்னு பேர். மனு சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், இப்படிலாம் சொல்றோம்.
இது சந்தி தெருப்பெருக்கிறது கூட சாஸ்திரம் தான் என்று சொன்னவன் பாரதி. சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். அடுத்த வரி, சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம். சந்திர மண்டலத்துக்கும் சந்தி தெருப்பெருக்கிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எதையும் அவனால இணைக்க முடியுதுன்னு பாருங்க. சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். சேது சமுத்திரம் அப்பயே படையாச்சு. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். நதிகளை இணைக்கணும்ன்ற கருத்து பாரதியாரே பாட்டுல இருக்கு. எங்கெங்கெல்லாம் நதிகள்ல சர்ப்ளஸ் வாட்டர் இருக்கோ அதை வைத்துக்கொண்டு இன்னொரு இடத்துல நாம பயிர் செய்யணும். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். இதெல்லாம் நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. குண்டூசி உட்பட வெளிநாடுகள்ல இருந்து நாம் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். இப்படி ஒவ்வொன்றும் இந்த தேசம் எப்படி இருக்கணும். ராத்திரி தூங்கும் போதும், முழித்திருக்கும் போதும், சாப்பிடும் போதும் எப்பயுமே அவனுக்கு தேசத்தின் கதை தான். அவனுடைய பொண்ணு சகுந்தலா பாரதி, என் தந்தை பாரதின்னு ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த அம்மா புஸ்தகமா எழுதல, அவங்க எழுதின குறிப்பு பின்னால் உள்ளவங்க அதை புஸ்தகமா போட்டிருக்காங்க. இது அரைகுறையா முடிஞ்சிருது அவங்க எழுதின குறிப்பு முடிஞ்சதுனால. அதுல அவங்க சொல்றாங்க, நண்டு வளை தோண்டுகிற கதையாக இருந்தாலும் சரி, அல்லது நட்சத்திர கூட்டங்களை பற்றிய வர்ணனையாக இருந்தாலும் சரி, எங்க அப்பா எனக்கு கதை சொல்லிட்டே இருப்பார் சின்ன வயசுல. ஆனால் அவர் என்ன கதை சொன்னாலும் கடைசியா இந்த நாடு தேசம் வெள்ளைக்காரன் ஆட்சி பண்றான், சுதந்திரம் அடையாம நமக்கு நல்லது நடக்காது என்ற கருத்தை சொல்லாமல் அவரால் கதையை முடிக்க முடியாது அப்படின்னு மக சொல்றான் சகுந்தலா பாரதி. தன்னுடைய அப்பாவை பத்தி என்ன சொன்னாலும் தேசத்தோட போய் இணைச்சிருவாங்க. அதனால இந்த தேசபக்தர்களுக்கு எல்லாம் நீங்க சாதாரண வழியில அவங்களை அடைச்சிட முடியாது. எப்போதுமே அவர்கள் சில நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பாரதியும் அப்படித்தான். அவனால தேசத்தை பற்றி சிந்திக்காமல், தெய்வத்தை பற்றி சிந்திக்காமல், தர்மத்தை பற்றி எழுதாமல் அவனால் இருக்க முடிந்ததில்லை. இருக்க முடிந்திருக்காது அவனால. தனது வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வேறுபாடு இல்லாமல் வாழ்ந்தவன் பாரதி. எளிமையான வாழ்க்கை. நீங்க அவனை விட எளிமையான வாழ்க்கை பார்க்கவே முடியாது. அவன் நினைச்சிருந்தா எட்டயபுரம் ஜமீன்தாரை புகழ்ந்து பாடி, இன்னும் சொல்ல போனா சிற்றின்ப பாடல்கள் பாடி அவன் மகிழ்ச்சியா இருந்திருக்கலாம். அந்த காலத்துல ராஜாவை புகழ்ந்து பாடலாம். எவ்வளவு கலெக்டர் ராஜாவா இருந்தாலும் எவ்வளவு இளமையா இருக்கேன்னு பாடலாம். உன்னை தேடி எத்தனையோ பெண்கள் இன்னும் கூட திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறீர்கள்லாம் பாடினா ராஜா வயசான காலத்துல கூட சந்தோஷப்பட்டு நிறைய பரிசுகள்லாம் கொடுப்பாரு. அப்படியெல்லாம் பாடி மகிழ்ந்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு அதுல தேட்டம் இல்லை, நாட்டம் இல்லை. அவனுடைய மனசெல்லாம் ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக ஏங்கி தவித்தது. என்னைக்குமே உயர்ந்த விஷயங்களுக்காக ஏங்குபவர்களுக்கு சாதாரண விஷயங்கள்ல அவங்க திருப்தி அடைய முடியாது. 2 புலவர்கள் இருந்தார்களாம். இந்த கதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறான்னு தெரியல. ஒரு புலவர் எப்போதுமே மன்னனை புகழ்ந்தே பாடிக்கொண்டிருப்பாராம். இன்னொரு புலவர் மன்னனை எல்லாம் புகழ்ந்து பாட மாட்டார். அவர் இலக்கியங்கள் செய்து கொண்டிருப்பார். மன்னனை புகழ்ந்து பாடுகிற புலவருக்கு எல்லா பணம் கிடைக்கும், பரிசு கிடைத்தது, பட்டாடை கிடைத்தது, பல்லக்கெல்லாம் கிடைத்தது. அவர் பெரிய மாளிகையில வசித்தார். இந்த மன்னனை புகழாமல் இலக்கியம், இலக்கணம் இதுல கவனம் கொடுத்து கொண்டிருக்கிற புலவருக்கு அதெல்லாம் கிடைக்கவில்லை. எளிமையாக, ஏழ்மையாக வாழ்ந்தார். ஒரு நாள் இந்த பணக்கார புலவர் பல்லக்கில் தனது ஏழை நண்பனை பார்ப்பதற்காக கிராமத்துக்கு வருகிறார். வந்து பார்த்தால் இந்த ஏழை புலவன் ஒரு குடிசை வீட்டில் உட்கார்ந்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்கான். இவரை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ எவ்வளவு திறமசாலி, நீ மாத்திரம் கொஞ்சம் மன்னனை புகழ்ந்து பாட கற்றுக்கொண்டிருந்தால் இப்படி குடிசையில உட்கார்ந்து கஞ்சி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று கேட்டானாம். அதற்கு இந்த ஏழை புலவன் சொன்ன பதில் தான் ரொம்ப டாப். ஏழை புலவன் என்ன பதில் சொன்னா, நீ மாத்திரம் இப்படி குடிசையில உட்கார்ந்து கஞ்சி குடிக்க கற்றுக்கொண்டிருந்தால் இப்படி மன்னனை புகழ்ந்து பாட வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல அப்படின்னு சொன்னான். இப்ப பாரதியும் அப்படிதான். அவன் கஞ்சி குடிக்க கற்றுக்கொண்ட புலவன், குடிசை வீட்டில் கற்றுக்கொண்ட புலவன். அதனால அவனுக்கு மன்னர்களை புகழ்ந்து பாட வேண்டிய அவசியம் ஏற்பட வேண்டியதில்லை. அவனுக்கு சாதாரண மனிதர்களை அவன் நரஸ்துதி பண்ணது இல்லை. அவன் யாரையாவது புகழ்ந்து பாடியிருக்கான்னா மிகப்பெரிய தேசபக்தர்களை தான் பாடியிருக்கான். திலகரை புகழ்ந்து பாடியிருக்கான். வாவு சிதம்பரம் பிள்ளை சிறைக்கு போன போது வேளாளன் சிறை புகுந்தான் அப்படின்னு ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருக்கான். விவேகானந்தருடைய தம்பி பூபேந்திரர்னு ஒருத்தர் இருந்தார். தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? விவேகானந்தருக்கு ஒரு தம்பி உண்டு, பூபேந்திரன். மிகப்பெரிய தேசபக்தர் அவர். அவர் இந்த நாட்டு விடுதலைக்காக போரிட்டவர். அவர் இந்த நாட்டிலிருந்து நடந்தே ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போனார். இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை. விவேகானந்தருடைய அம்மாவுக்கு 2 பையங்க தான். விவேகானந்தர் சன்னியாசி ஆயிட்டாரு, பூபேந்தர் இந்த நாட்டை விட்டே போயிட்டார். 2 பையங்களாலே அந்த அம்மாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு உள்ள கான்டெக்ட்ல சொல்றதா இருந்தா பிரயோஜனம் இல்லை. அந்த பூபேந்திரனை பத்தி அற்புதமாக எழுதியிருக்கிறார் பாரதியார்.
தமிழ்ல அநேகமா விவேகானந்தருடைய தம்பியை பற்றி எழுதிய ஒரே ஆசிரியர் பாரதியாரா தான் இருக்க முடியும். என்னென்ன விஷயமா இருக்கட்டும், பாலித்தீவுல இருக்கக்கூடிய இந்தியர்கள் எப்படி எல்லாம் கஷ்டப்படுகிறாங்க, பிஜியில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் என்ன பண்றாங்க, அதை பற்றி எல்லாம் அவர் சுதேசமித்திரன் ஆசிரியராக இருந்த போது எழுதி தமிழ் மக்களுக்கு அதெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார். ஒரு பத்திரிகை ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பாரதியார் தான் எடுத்துக்காட்டு. முதல்ல பத்திரிகைகள்ல தலையங்கம் எழுதக்கூடிய முறையை கொண்டு வந்தவர் யார் தெரியுமா? பாரதியார் தான். அது வரைக்கும் தமிழ் பத்திரிகைகள்ல தலையங்கம் கிடையாது. தலையங்கம்னா என்னன்னு தெரியுமா இங்க உள்ளவர்களுக்கு? இதை முதல்ல கொண்டு வந்து பாரதியார் தான். இன்னைக்கு நிறைய பேர் கார்ட்டூன் போடுறாங்க. மதன் கார்ட்டூன் போடுவாரு, மதி கார்ட்டூன் போடுறாரு. இந்த கார்ட்டூன் முறையை முதல்ல தமிழுக்கு அறிமுகப்படுத்தியது பாரதியார் தான். அது வரைக்கும் கார்ட்டூன் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் புதுக்கவிதை எழுதுகிறார்கள். புதுக்கவிதையினுடைய தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? வால்ட் வில்ட்மேன் என்கின்றவர். அவர் தான் புதுக்கவிதை எழுதினார்னு சொல்றாங்க. தமிழ்ல முதல்ல புதுக்கவிதை எழுதுனது பாரதி தான். அதை அறிமுகப்படுத்தியது பாரதி. மரபு கவிதைகள்ல பாரதி எக்ஸ்பர்ட், துறை தோய்ந்தவர். ஆனாலும் புதுக்கவிதையை அறிமுகப்படுத்தியது அவர் தான். அதனால பாரதி தான் புதுக்கவிதை அறிமுகப்படுத்தினான். அவனுடைய பத்திரிகை, அந்த இந்தியா பத்திரிகையினுடைய சந்தாவிலேயே ஒரு பெரிய புரட்சி செய்தான். என்ன புரட்சி? எல்லாருக்குமே ஆண்டு சந்தா, ஆயுள் சந்தா, இவ்வளவு பணம்னு போட்டிருக்கும்ல. பாரதியாருடைய சந்தால எப்படி போட்டிருக்கும்னா, குடிமக்களுக்கு சந்தா, ஆண்டு சந்தா 1 ரூபான்னு போட்டிருக்கும். அப்புறம் அரசு ஊழியர்களுக்கு ஆண்டு சந்தா 2 ரூபாய், ஜமீன்தார்களுக்கு ஆண்டு சந்தா 10 ரூபாய், அப்படி போட்டிருக்கும். அதுலயே அந்த பொருளாதார தரம் பிரித்து தான் சந்தாவே நிர்ணயிச்சிருப்பான். மற்ற பத்திரிகைகள் அப்படிலாம் இல்லை. அதிகம் பணம் உள்ளவர்கள் அதிகம் தேச காரியத்திற்கு கொடுக்க வேண்டாமா என்று கேட்பான். நல்ல கேள்விதான். அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பிசினஸ் இல்லைங்க. இப்படி எல்லாவற்றிலும் புதுமையாக சிந்திக்கக்கூடியவன். மதுரையில 3 மாசம் தான் லீவ் போஸ்ட் பார்த்தான் என்று சொன்ன. முதல் மாசம் சம்பளம் தருகிறார்கள் பள்ளிக்கூடத்துல. ஒரு குதிரை வண்டியில தான், ஒரு குதிரை வண்டியில ஒரு கை வண்டி ஒருத்தர் எடுத்துட்டு வருவாரு. அந்த வண்டியில தான் வருவார் அவர் பள்ளிக்கூடத்துக்கு. பாரதியார அப்போது பார்த்தவர்கள்லாம் நினைவுல வச்சு சில பேர் எழுதிட்டு போயிருக்காங்க மதுரையில. அப்ப அவங்க எல்லாம் உயிரோடு இல்லை. அந்த கைவண்டி இழிக்கிறவனுடைய சட்டையே இல்லை அவனுக்கு. அவன் போட்டிருக்கிற அந்த வேட்டியும் கிழிஞ்சிருக்கு, கந்தல ஆடை அணிஞ்சிருக்கிறான், மேல ஒண்ணுமே இல்லை. பாண்டியா அப்படின்னு கூப்பிடுற பாரதியார் வந்து எல்லாரையுமே அப்படிதான் கூப்பிடுவார். பாண்டியா அப்படிதான் கூப்பிடுவார். பாண்டியா, உனக்கு சட்டை இல்லையா? இல்ல சாமி. இல்ல ஐயரே. அவர் ஐயருங்கிறதா எல்லாம் ஐயரே இல்ல சாமின்னு கூப்பிடுவாங்க. இல்ல சாமி, இந்த அந்த சட்டையை வச்சுக்க, கோட்டை கழட்டி கொடுத்துருவாரு. சாப்பாட்டுக்கு ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்ல சாமி, இந்த கைவண்டி எடுத்துட்டு போன காசு தான். முழு சம்பளத்தை அன்னைக்கு வாங்கிட்டு வந்த சம்பளத்தை அப்படியே கையில கொடுத்துட்டார். நீ வச்சுக்கோ அப்படின்னு. இங்க வீட்டுக்கு வந்தா செல்லம்மா வீட்டுக்காரர் ஏதாவது சம்பளம் கொண்டு வாங்கிட்டு வருவாரு அப்படின்னு காத்திருக்காங்க. ஒண்ணும் இல்லை. என்ன, பாண்டியன் கஷ்டப்பட்டான், சட்டை இல்லை அவனுக்கு, சாப்பாடு இல்லை, அவனுக்கு கொடுத்துட்டேன். இவர் பாருங்க தர்ம பிரபு. அந்த அம்மாவுக்கு ஒரே கவலை, நம்ம வீட்டுல ஒண்ணும் இல்லையே. அவ பாரதியாருடைய நண்பர்கிட்ட சொல்லி, நம்ம ஐயருக்கு தெரியாம அந்த பாண்டியன் அவங்கிட்ட போய் ஏதாவது நீ பார்த்து ஏதாவது எங்களுக்கு கொடுப்பான்னு சொல்லி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் போய், பாண்டியா இந்த மாதிரி நம்ம ஐயர் அப்படித்தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாரு, அவர் முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டாரு, நீ வாங்கிக்கலாமாப்பா, ஏதாவது கொடு. அந்த அம்மா பாவம் இல்லையா, 2 குழந்தைங்களை வச்சிருக்காங்க. அப்படியா, எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, அவர் தர்ம பிறப்பு கொடுக்குறாருன்னு நினைச்சு நான் வாங்கிட்டேன், நீங்க முழுசா கூட வச்சுக்கோங்க, இல்ல இந்த கோட்டை நீ வச்சுக்கோ, இந்த பணத்தை மட்டும் ஏதாவது கொஞ்சம் கொடுன்னு சொல்லி அவருக்கு ஏதாவது ஒரு 5 ரூபா அவர் கொடுத்துட்டு மிச்ச பணத்தை எல்லாம் அவருடைய நண்பர் வாங்கி தந்து போவதாக அந்த கதை செல்கிறது. அந்த மாதிரி யாராவது ஏதாவது வேணும்னா தூக்கி கொடுத்துட வேண்டியதான். ரொம்ப வறுமை. புதுச்சேரியில் ஒரு வீட்டில் இருக்காங்க. செல்லம்மா போய் பக்கத்து வீட்டில் அரிசி வாங்கிட்டு வர்றாங்க. இது சினிமாவில் கூட வந்திருக்கு, பாரதி கதையில கூட. அரிசி வாங்குறது எவ்வளவு கேவலம்னு தெரியும். ஒரு வீட்டில் போய் ஒரு பெண்மணி என் வீட்டில் சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை கொடுங்கன்னு கேட்கறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அது அந்த காலத்தில் ஒரு பிராமண சமுதாயத்தில் பிறந்த ஒரு அம்மா இன்னொரு வீட்டில் போய் எங்கள் வீட்டில் சாப்பிட ஒன்றும் இல்லை, அரிசி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வர்றாங்கன்னா அப்போ எவ்வளவு கஷ்டத்தில் அதை போய் வாங்குவாங்கன்னு இருக்கு. அதை வாங்கி வந்து வீட்டில் வச்சுட்டு அந்த அம்மா வெளியில் போனா இவர் அதை எடுத்து குருவிகளுக்கெல்லாம் போட்டு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, சிட்டுக்குருவிலாம் எப்படி சாப்பிடுது பாரு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி ஒரே மகிழ்ச்சியா இருக்கு. இந்த லட்சியவாதியாக இருப்பதை விட லட்சியவாதிக்கு மனைவியா இருப்பது ரொம்ப கஷ்டம். லட்சியவாதியாக இருந்துடலாம் பாரதியார் மாதிரி, அவருக்கு மனைவியா இருந்த அம்மா இருக்காங்களே. இப்ப பாரதியாரும் மனைவி வந்தாங்கன்னா நான் அந்த அம்மாவுக்கு தான் நமஸ்காரம் பண்ணுவேன். பாரதியார் கூட மெதுவா பண்ணிக்கலாம். இப்படி ஒரு மனுஷனை வச்சு எப்படி இத்தனை காலம், அது மரியாதையும் அன்பும் குறையாம, மரியாதை குறைச்சிக்கல அந்த அம்மா, அன்பையும் குறைச்சிக்காம கஷ்டப்பட்டு
எப்படி வாழ்ந்தாங்க, பெரிய விஷயம் தான் அது. அதனால நம்ம நாட்டு பெண்களுக்கு தான் அப்படி ஒரு விசேஷமான குணம் இருக்கு. கணவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அன்பும் மரியாதையும் குறையாமல் அவன் ஏதாவது ஒரு பொது வேலையில ஈடுபட்டு இருந்தா அந்த வேலையிலும் கை கொடுத்து. மகாத்மா காந்தி அப்படிதான். சவுத் ஆப்பிரிக்கால போறாரு காந்தி. அங்கே போனா காமன் டாய்லெட், சத்தியசோதனை படிச்சிருக்கீங்களா நீங்களா? அந்த காமன் டாய்லெட் கஸ்தூரிபாயை கூப்பிட்டு நீ டாய்லெட் கிளீன் பண்ணுங்கிறார். எல்லாரும் பயன்படுத்துகிற கழிவறையை கழுவணுங்கிறார். இந்த மாதிரி அப்படியே உடம்புலாம் ஆடுதோ, ஐயோ இது நினைச்சு கூட பார்க்க முடியாது. நோ நோ, நீ கழிவறையை கழுவலைன்னா நீ ஒய்ஃப் இல்ல, நீ வெளியில போயிருந்து ராத்திரியில கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாரு. லிட்டரலி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினேன்னு சொல்றாரு. அவ்வளவு கொடுமை. அப்புறம் இவரே புரிஞ்சுக்கிறாரு, நான் ரொம்ப வன்முறையா நடந்துகிட்டேன், கஸ்தூரிபா அவனுடைய மனதும் ஏற்றுக்கொள்ளும்படியாக நான் அதை செய்திருக்க வேண்டும் அப்படிலாம் சொல்றான்னு வச்சுங்க பின்னால. ஆனால் ஆரம்ப காலத்துல அப்படிதான். பாரதியார் அப்படிதான். அந்த அன்டச்சபிள்ஸ் நாம சொல்ற சாதாரண மக்கள், அடித்தட்டு மக்கள் வீட்டுக்கு கூட்டுருவாரு. செல்லம்மா இவங்கெல்லாம் சாப்பாடு கொடு அப்படிம்பாரு. அவரும் போட்டு இலையை போட்டு உட்காந்துட வேண்டியதான். அந்த இவருக்கே சாப்பாடு இருக்காது, கூட ஒருத்தரை கூப்பிட்டு வந்தா எப்படி சாப்பாடு? அதுவும் அந்த காலத்துல அக்ரஹாரத்துல இந்த மாதிரி சாதாரண நாட்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவர் யாரே ஒருத்தரை கூப்பிட்டு வந்து உட்காந்துட்டு செல்லம்மா சாப்பாடு போடு. அந்த அம்மா உள்ள இருந்து வெளியில வரமாட்டாங்க. உடனே அவர் பார்த்து, செல்லம்மாவுக்கு நாம் இங்கே உணவு அருந்துவது பிடிக்கவில்லை என்று நினைக்கிறேன், வா நாம் இருவரும் வெளியில் சென்று விடுவோம் அப்படி அவனை கூட்டி வெளியே போயிடுறாரு. அவனை பட்னியாவே கூப்பிட்டு வந்து திருப்பி பட்னியா வெளியில கூட்டு போயிட வேண்டியதான். அவன் நினைப்பா நீ பேசாம இருந்தா நான் என் வீட்டுல போய் சாப்பிட்டுருப்பேன். இந்த மாதிரி வித்தியாசமாக கடையத்துல இருக்கிறாரு அவங்க மாமனார் ஊர்ல. அங்க போனா ஒரு கழுதை குட்டி, குட்டியில கழுதையும் அழகா இருக்கும் இல்லையா, அதை பாக்குறாரு. ரொம்ப சந்தோஷம் இருக்கு. கழுதை அந்த அவங்க அந்த வண்ணார் காலனி, அந்த டோபி மேன் வாஷர்மேன் காலனி, எனக்கு ஒரு கழுதை குட்டி கூடன்னு போய் கேட்கிறாரு. அவன் பாக்குறா, என்ன நீ போய் கழுதை குட்டி கேட்கிற, ஒன்னு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே அந்த கழுதை குட்டியை தோல்ல தூக்கி போட்டு வீட்டுக்கு வர்றாரு ஜம்முனுக்காக. இதெல்லாம் சகிச்சுக்குவீங்களா? அப்ப நீங்க செல்லம்மாவா இருந்தா சொல்லுங்க, சகிச்சுக்குவீங்களா நீங்க? அவரை பத்தி ஸ்பெஷல் செஷன் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க பேசுறதுக்கு, பாரதியாரை பத்தி பேசுறதுக்கு. கழுதை குட்டி. ஒருத்தன் கசாப்பு கடைக்காரன் ஆடை வெட்டுறதுக்கு போறான், அவங்க தெரு வழியாக. அந்த ஆட்டுக்குட்டி கத்திக்கொண்டே போகிறது. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி ஏன் இப்படி கத்திக்கொண்டே போகிறது? கசாப்பு கடைக்காரன் சொல்றான், இது கசாப்பு கடை கொண்டு போறேன். ஓ, தான் மரணமுடைய போகிறோம் என்பது இந்த ஆட்டுக்கு தெரிகிறது. அவரு, ஆமா இந்த ஆடு என்ன விலை அப்படிங்கிறாரு. ஏதோ அந்த காலத்துல ஏதோ ஒரு விலை சொல்றான். உடனே பணத்தை கொடுத்து அந்த ஆட்டை கொடு அப்படின்னு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தா என்ன செய்யறதுன்னு தெரியல. அக்ரஹாரத்துல ஆட்டுக்குட்டியை வச்சு என்ன பண்றது? அந்த அம்மா சொல்ற, ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வச்சுங்க என்ன பண்றீங்க, நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மகளை கூப்பிடுற சகுந்தலா, வா இந்த ஆட்டோடு நான் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஆடை நடு கூடத்துல ஆட்டை கட்டி போட்டு அந்த சகுந்தலா சொல்றா, மறுநாள் காலையில நாங்க மாடியிலிருந்து இறங்கி பார்த்தா அந்த ஹாலே ஒரே புழுக்கையும் ஆட்டு புழுக்கையா இருக்கு. அப்புறம் வேற வழி இல்லாம அவரே கொண்டு போய் வேற யாருக்கோ கொடுத்துட்டு வந்தாரு. அதுவும் இதை கொன்று விடக்கூடாது, நீ வளர்க்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த ஆடு. இப்படி அவரு காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாடல, பாடுறதோட மாத்திரம் நிறுத்தல. அரிசி கடன் வாங்கிட்டு வந்தா அவரால் குருவிக்கு கொடுக்க முடியுது, ஒரு கழுதை குட்டியை தூக்கி தோல்ல போட்டுக்க முடியுது. என்ன சொல்கிறார்கள் என்றால், உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினமுமே இறைவனுடைய படைப்பு என்கின்ற அந்த அத்வைத நிலை, உயர்ந்த ஹையர் கான்சியஸ்னஸ் என்று சொல்கிறோமே, அந்த எண்ணத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு தான் இது புரியும்னு சொல்றாங்க. ஞானிக்கும் பைத்தியக்காரனுக்கும் ஒரு சின்ன கோடு தான் வித்தியாசம். தனதளவில் ஞானியாக இருக்கிற ஒருத்தனை சமுதாயம் பைத்தியக்காரனாக பார்க்கும். அவனை ஞானி என்று புரிந்து கொள்வதற்கு ரொம்ப நாட்கள் ஆகும். பாரதியார் ஞானி தான், காளி உபாசகன், காளிதாசன் என்றே தனக்கு பேர் வச்சுக்கிறான், காளி பக்தன் அவன். அதனால அவனுக்கு பார்க்கிறது எல்லாமே இறைவனுடைய வடிவமாக தெரிகிறது. அவனால எதையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியல. நிவேதிதாவை பார்க்கறதுக்காக போறான் சூரத் காங்கிரஸ்ல. அந்த அம்மா இவனை ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணி இமயமலையில போய் அவங்க பறிச்சுட்டு வந்த ஒரு இலை, ஒரு மரத்தோட இலைய பிரசாதமா கொடுக்குறாங்க. அந்த இலையை கொண்டு வந்து மனைவிட்ட கொடுத்து அந்த இலையை பத்திரமா வச்சிருக்கிறான் கடைசி வரைக்கும். அது சகுந்தலா ரொம்ப சுவாரஸ்யமா இந்த அம்மா சொல்றாங்க, எனது தாயார் அந்த இலையை வாங்கி, இலைனா சின்னது இவ்வளவுதான் இருக்கும், தனது நகை பெட்டிக்குள், பிராக்கெட்ல நகைன்னு போட்டு பிராக்கெட்ல இல்லாத பெட்டிக்குள், நகை இல்லாத நகை பெட்டிக்குள் வச்சுக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் வச்சிருந்தாங்க ஒரு இலைய. அப்போ எந்த அளவு இயற்கையை நேசித்திருக்கிறார்கள், எந்த அளவிற்கு உயிரினங்கள் மீது அன்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்க பார்க்க பிரமிப்பு ஏற்படும் நமக்கு. பாரதிங்கிறது ஒரு யுக புருஷன், சாதாரண ஆள் இல்ல. 39 வயசு தான் வாழ்ந்தான். 1882 he was born, 1921
he passed away. 39 years. இதே 39 ஆண்டுகள் வாழ்ந்த இன்னொரு நபர் உங்களுக்கு ஞாபகம் வருது யாராவது? விவேகானந்தர். அவருக்கு 39 வயசு தான். அதே மாதிரி இன்னொருத்தர் 39 வயசுல காலமான ஒருத்தர் இருக்கிறார் இந்தியாவில், ஒரு பெரிய மகா புருஷர். யாருன்னு தெரியுமா? குரு கோவிந்த சிம்மன், பஞ்சாப் சீக்கியர்களுடைய 10வது குரு. அவரும் 39 வருஷம் தான் இருந்தார். அதனால தனது வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வேறுபாடு இல்லாமல் வாழ்ந்த ஒரு கவிஞன் அவன். அவ்வளவு முக்கியம். கஷ்டத்தை தவிர தான் வாழ்க்கையில் எதுவும் பார்த்ததில்லை. விவேகானந்தர் கூட, நான் விவேகானந்தரை விட பாரதியார எனக்கு அதிகமான அனுதாபம் உண்டு. என்ன காரணம் என்றால், விவேகானந்தர் தனது வாழ்க்கையில தனக்கு கிடைக்க வேண்டிய பெயர், புகழ், கீர்த்தி, செல்வம், செல்வாக்கு எல்லாத்தையும் தனது வாழ்க்கையிலே பார்த்துட்டவர். அவருக்கு என்ன புகழுக்கு அவர் தகுதி உள்ளவரோ அதை அவர் வாழ்க்கையிலே பார்த்துட்டு தான் இறந்தார். சேதுபதி மகாராஜா விவேகானந்தர் உட்கார்ந்து இருந்த ரதத்தை, குதிரைகளை எல்லாம் அவுத்துட்டு அவர் இழுத்து கொண்டு சென்றார் என்பதெல்லாம் சாதாரண கௌரவம் இல்லை. தனது வாழ்க்கையில் அத்தனை தனக்குரிய தனது தகுதிக்குரிய அத்தனை சிறப்புகளையும் கண்டவர் விவேகானந்தர். ஆனால் பாரதி அப்படி இல்லை. தனது வாழ்க்கை காலத்தில் கஷ்டத்தை தவிர எதையுமே பார்க்கலாம். கஷ்டம்தான் கஷ்டம். சாப்பாட்டுக்கும் கடன் வாங்குறதுக்கு, வீட்டு வாடகை கொடுக்க கூட கஷ்டம். ஹவுஸ் ஓனர், வீட்டு உரிமையாளர் அவர் பதுங்கி பதுங்கி வர்றாரு. எதுக்குன்னா பாரதியார்ட்ட வாடகை கேட்கறதுக்கு. வீட்டு உரிமையாளர் பம்மி பம்மி வாடகை கேட்கிற கதை இங்கதான் நடக்கும். இவர் கேட்கிறார், என்ன வந்தீர்? இவரு, இல்ல உம்மிடம் வீட்டு வாடகை கேளும். இல்ல, ஒரு 6 மாசமா நீங்க தரல, வீட்டு வாடகை தரணும். அப்படியா அப்படின்ட்டு மேல பார்த்து, பராசக்தி இவருக்கு வாடகை கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பராசக்திக்கா வீடு வாடகைக்கு விட்டார் அவரு. சரி பாருங்க, அந்த கஷ்டத்தை தவிர எதுவுமே இல்லைங்க. நீங்க அவருடைய அந்த ஒரு பிரார்த்தனை, இந்த பொண்ணு எழுதியிருக்கிறா, ஓயாத ஒளியாத மெடிமை துன்பம். என் தந்தை எழுதி வைத்திருந்த குறிப்புகள் ஒன்றில் பின்வருமாறு எழுதியிருக்கிறார். அப்பாவோட குறிப்பு: பராசக்தி, இந்த உலகத்தின் ஆத்மானி. உனக்கு அறிவில்லையா? உனக்கு காது கேட்காதா? நாள்தோறும் உன் மீது பாட்டு பாடுகிறேன். நான் கேட்கும் வரங்களை எல்லாம் கொடுத்து விடக்கூடாதா? முதலாவது எனக்கு என் மீது வெற்றி வர வேண்டும். குழந்தைக்கு ஜுரம் வந்தது, உனது திருவருளால் குணமாகிவிட்டது. ஆனால் 2 மாத காலம் இரவும் பகலுமாக நானும் செல்லம்மாளும் புழு துடிப்பது போல துடித்தோம். ஊன் நேரே செல்லவில்லை. இருவருக்கும் எப்போதும் சஞ்சலம், பயம் பயம் பயம். கடன்கார தொல்லையும் அத்துடன் கலந்தது. வைத்தியனுக்கு கொடுக்க பணம் இல்லை. குழப்பம், தீராத குழப்பம். எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருஷங்கள். பாருங்க அந்த கொடுமை. பராசக்தி, ஓயாமல் கவிதை எழுதி கொண்டிருக்கும்படி திருவருள் செய்ய மாட்டாயா? கடன்கள் எல்லாம் தீர்ந்து தொல்லையில்லாதபடி என் குடும்பத்தாரும் என்னை சார்ந்த பிறரும் வாழ்ந்திருக்க நான் எப்போதும் உன் புகழை 1000 விதமான புதிய புதிய பாட்டுகளில் அமைக்க விரும்புகிறேன். உலகத்தில் இதுவரை எங்குமில்லாதபடி அற்புதமான ஒளிச்சிறப்பும் பொருட்பெருமையும் உடைய பாட்டு ஒன்றை என் வாயிலே தோன்றும்படி நீ செய்ய வேண்டும். தாயே, என்னை கடன்காரர் ஓயாமல் வேதனை பிடித்துக் கொண்டிருந்தால், நான் அரிசிக்கும் உப்புக்கும் யோசனை செய்து கொண்டிருந்தால் உன்னை எப்படி பாடுவேன்? இதை விட அவன் கஷ்டத்தை யாராவது ரெக்கார்ட் பண்ண முடியுமா? எவ்வளவு கஷ்டம் பாருங்க. குழந்தைக்கு ஜுரம், வைத்தியனுக்கு கொடுக்க பணம் இல்லை, கடன் தொல்லை, வீட்டு வாடகை, ஒண்ணுமே கிடையாது. சுதந்திர போராட்டத்துக்காக, தேசத்துக்காக யாராவது இந்த மாதிரி எழுதுறாங்க, பாடல் தயார் பண்றாங்க, அதை பத்தி அதிகம் பேசுறாங்கன்னா சமுதாயமே பயந்து ஒதுங்கிடும். வீட்டுக்கு வாடகைக்கு கொடுக்க கூட யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. அவ்வளவு கஷ்டம். இவ்வளவு கஷ்டத்திற்கிடையும் அவன் பாடினா, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான். அதுதான் அவனுடைய சிறப்பு. அவனுடைய பாடல்கள்ல, அவனுடைய டைரியில தான் அந்த குறிப்பு இருக்கு. ஆனா அவனுடைய பாடல்ல பாருங்க, என்னை கஷ்டப்பட வச்சுட்டேன்னு இல்லை, எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. அப்ப ஒரு மனிதனுக்கு எவ்வளவு உயர்ந்த எண்ணம் இருந்தா இப்படி வரும். இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில் அந்த பாட்டு வரும். பாரதியாருடைய புதுக்கவிதையில ஒரு வரி வரும், வாழ்தல் இனிது அப்படிமா. இது சொல்றதுக்கு ஒரு பெரிய கவிஞன் தேவையில்லை, நமக்கே தெரியுது இல்லையா? வாழ்தல் இனிது. அடுத்த வரிதாங்க டாப்பு, சாதல் இனிது. இத சொல்ற தைரியம் யாருக்காவது நமக்கு இருக்கா? செத்து போறது கூட இனிமையானதுதான், சாதலும் இனிது. இப்படி ஒரு விஷயத்தையே புரட்டி போடுவது போல அவனால் சிந்திக்க முடியும். ரஷ்யால புரட்சி வருகிறது 1917. லெனின் தலைமையில ஜார் மன்னர்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள். அதை பத்தி எழுதுறாங்க.
ஆஹா என்று எழுந்தது பார் யுக புரட்சி அப்படின்னு எழுதுறாங்க. உலகத்துல எந்த மூலையில என்ன சம்பவம் நடந்திருந்தாலும், புரட்சி நடந்திருந்தாலும், ஆட்சி மாற்றம் நடந்திருந்தாலும் அதை முதலில் தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்திய ஒரே தமிழ் பத்திரிகையாளன் பாரதி தான். வேற யாரும் அந்த பணியை செய்யவில்லை. ஆங்கில பத்திரிகைகள் செய்வதற்கு முன்னால் கூட தமிழில் அதை பாரதி சொல்கிறான். ஆஹா என்று எழுந்தது பார் யுக புரட்சி. அத்துப்படி அவனுக்கு உலகம் பூரா அப்படியே உள்ளங்கையில வச்சிருந்தான். அவனை நம்ம வெறும் தமிழ் ஆசிரியனா, தமிழ் கவிஞரா மாத்திரமே பார்க்கிறோம், அது இல்லை. அவனுக்கு விஞ்ஞானத்தில் இந்த நாடு எவ்வளவு உயர்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது. பொருளாதாரத்தில் எப்படி இந்த நாடு வளர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது. உலக விவகாரங்கள்ல எப்படி இந்த நாடு ஒரு லீடர்ஷிப்போட நடந்து கொள்ள வேண்டும் ஆத்திச்சூடி எழுதியிருக்கான். அதுல அவனுடைய கடைசி வரி என்ன தெரியுமா? வைய தலைமைகொள். அதுதான் வைய தலைமைகொள். வைய தலைமைகொள்னா இந்த உலகத்தினுடைய தலைவனா நீ இரு. நீனா என்ன? இந்த நாடு. உலகின் குருவாய் பாரதம் ஆகிடன் பாடுறமே, அதுக்கு முன்னோடி சிந்தனை பாரதியார் தான். வைய தலைமைகொள். புதிய ஆத்திச்சூடியிலே எவ்வளவு மாற்றம் பாருங்க. ரெண்டு விதமான தர்மம் இருக்கு நம்ம நாட்டில். ஒன்னு சனாதன தர்மம், இன்னொன்னு யுக தர்மம். சனாதனம்னா எப்போதும் மாறாத சிந்தனைக்கு பேரு சனாதன தர்மம்னு பேரு. யுக தர்மம்னா ஒவ்வொரு யுகத்திலையும் தேவைக்கு ஏற்ப அது மாறுபட்டு கொண்டிருப்பது யுக தர்மம் என்று பெயர். இப்ப நீங்க ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராவணன் நிராயுதபாணியாக யுத்த களத்தில் நிற்கிறான். அப்ப ராமர் என்ன சொல்கிறார்? ராவணன் நிராயுதபாணியாக நிற்கும் போது இன்று போய் நாளை வா. ஏன்னா நிராயுதபாணியை கொல்வது யுத்த தர்மம் அல்ல, அதனால அனுப்பிச்சிடு. அப்படியே நீங்க அடுத்த அவதாரத்துக்கு வாங்க, கிருஷ்ணாவதாரம். அதே விஷ்ணு தானே, அதே திருமால், 9th அவதார். கர்ணன் நிராயுதபாணியாக நிற்கிறான். இப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார்? இன்று போய் நாளை வான்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அர்ஜுனன்ட்ட சொல்றாரு, அர்ஜுனா அவன் கையில ஆயுதம் இல்ல, இப்ப அடிச்சிரு, காலி பண்ணிருங்க. அது அந்த பக்கமா வேற திரும்பி இருக்கான், காலி பண்ணிரு. அர்ஜுனன் சொல்றான், என்னப்பா நீ கையில ஒண்ணு இல்லாதவன் அடிக்க சொல்றிய? அடிச்சிரு. இப்ப கர்ணன் கேட்கிறான், இதுதான் உன் யுத்த தர்மமா கிருஷ்ணா? கையில ஆயுதம் இல்லாதவனை தாக்க சொல்கிறாயே அப்படின்னு கேட்கிறான். தர்மத்தை பத்தி பேசுற தகுதி உனக்கு இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், ஏன் ராமாயணத்துல வந்த அவதாரத்துல ராமர் நிராயுத பாணியை பார்த்து இன்று போய் நாளை வா என்று சொல்கிற ராமர் இங்கே நிராயுத பாணியை பார்த்து இது சரியான தருணம், தாக்கிவிடு என்று கிருஷ்ணாவதாரத்துல சொல்கிறாரே, என்ன காரணம்? ராவண ராமருடைய மனைவி சீதையை கடத்தி கொண்டு போய் வைத்திருந்தான். ராமன் உனக்கு பொருத்தமான கணவன் இல்லை அப்படின்னு சொன்னான். நான் தான் உனக்கு பொருத்தமா இருப்பேன் அப்படின்னு சொன்னான். நீ என்ன திருமணம் செய்து கொள் அப்படின்னா கெஞ்சினா, வேண்டுகோள் விட்டான், மிரட்டல் விட்டுத்தான், உன்னை கொன்றுவேன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலனா அப்படின்னு சொல்றான். அவ்வளவும் பண்றாங்க, சீதையை தொடக்கூடல. he never touched சீதா. ஒரு விரல் கூட படல ராவனுடைய விரல். தெரியுமா உங்களுக்கு இந்த கதை? சில பேர் சொல்லுவாங்க ராவணனுக்கு ஒரு சாபம் இருந்தது, அவன் தொட்டிருந்தா அவன் தலை சுக்குநூறா வெடிச்சிடும். ராவணனுக்கு தான் அந்த சாபம். தனது தம்பிகள்ல ஒருவனை அழைச்சு சீதையை துன்புறுத்திருக்கலாமா இல்லையா? பண்ணிருக்கலாம், தொடவே இல்லை. அப்படி எங்கிட்டு வாங்க, மகாபாரதத்துல என்ன நடக்குது? தர்மன் ஆட்சியை வைத்து இழந்தான், மனைவியை வச்சே இழந்தான். அப்ப துரியோதனன் என்ன சொல்கிறான்? திரௌபதி இந்த அவைக்கு இழுத்துட்டு வாங்கிறான், அவளை துயிலுரிய சொல்றான். ராவணனுக்கும் சீதைக்கு என்ன உறவு? உறவே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? உறவு இல்லை. ராமனுடைய மனைவி தான், பிளட் ரிலேட்டிவ் இல்லை. ஆனால் துரியோதனனுக்கு திரௌபதி அண்ணி இல்லையா? பஞ்ச பாண்டவர்களும் கௌரவர்களும் அண்ணன் தம்பி தானே, தர்மன் தானே மூத்தவன். அப்ப துரியோதனுக்கு தர்ம அண்ணன்னா அண்ணன் மனைவி, தனது சகோதரர்களினுடைய மனைவி. அவ கௌரவத்திற்குரியவள், கண்ணியமாக நடத்தப்பட வேண்டியவள். அவளை அவையில எரிச்சு துயிலுரிய சொல்றான். அத கர்ணன்லாம் அதை எக்காலமிட்டு அதை வேடிக்கை பார்க்க தயாரா இருக்கிறான். அப்போ ராவணனுக்கு பொருந்தி வருகிற தர்மம் இங்கே கௌரவர்களுக்கு பொருந்தி வராது. அப்போ நம்ம எதிரி எப்படிப்பட்டவன் என்பதை வைத்துதான் நம்ம எந்த ஆயுதங்களை எந்த முறையில் ஏந்த வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும். இது ராமனும் கிருஷ்ணனும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதற்கு யுக தர்மம்னு பேர். யுக தர்மம்னு பேர். அது ஒரு யுகம், திரேதா யுகம், இது துவாபர யுகம். ஒரு யுகம் மாறும்போது நியதிகளும் மாறும். சனாதன தர்மம் என்பது மாறாது, அது எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மாதா பிதா குரு தெய்வம், இது சனாதன தர்மம்.
இன்னொரு 10,000-20,000 வருஷம் கழிச்சு கூட நம்ம நாட்டில் மாதா பிதா குரு தெய்வம் தான், அதுல மாற்றமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த டிஃபரன்ஸ் புரியுதா? சனாதன தர்மம் யுக தர்மம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அத பாரதி ரொம்ப அற்புதமா சொல்றான். ஆத்திச்சூடி பாத்தீங்கன்னா முதல் வரி அறம் செய்ய விரும்புன்னு சொல்லுவா அவ்வை. அது சனாதன தர்மம், எப்போதும் தர்மம் செய்யணும். அத பாரதி டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அடுத்த வரி என்ன சொல்லி இருக்கிறா அவ்வை? ஆறுவது சினம் அப்படின்னு இருக்கா, கோபம் கொள்ளாதே. இது யுக தர்மம். இப்ப எல்லாரும் கோபப்படணும்னு நினைக்கிறான் பாரதி. அதனால புதிய ஆத்திச்சூடியில் அவன் என்ன எழுதுறான்? ஆறுவது சினம் இல்ல, ரௌத்ரம் பழகு. ரௌத்ரம் பழகுன்னா என்ன அர்த்தம்? கோபப்படுன்னு அர்த்தம். கோபப்படு, வெறியோடு இரு, கோபப்படு, ரௌத்ரம் பழகு. அங்கே பார்த்தா ஒண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகுன்னு எழுதியிருப்பா அவ்வை. இவன் புதிய ஆத்திச்சூடியில சொல்றான் ஊன் மிக விரும்பு. எந்த சமுதாயத்துல நீ சாப்பாட்டை சுருக்கிக்கோன்னு சொல்லணும்? A society having prosperity, நிறைய சாப்பாடு இருக்கிறவன கொஞ்சம் குறைச்சு சாப்பிடுன்னு சொல்லணும். இங்க சாப்பாட்டுக்கே இல்லாதவன குறைச்சு சாப்பிடுன்னு சொல்லணுமா? பசி பஞ்சத்துல பட்டினில வாழ்றவன போய் நீ உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகு என்பது இங்க பொருத்தமா இருக்குமா? யுக தர்மம் மாறுகிறது. என்ன எழுதுறாவன்? ஊன்மிக விரும்பு, நல்லா சாப்பிடு. ஆறுவது சினம் இல்ல, ரௌத்ரம் பழகு. ஔவையார் சொல்றா தையல் சொல் கேளீர் அப்படிங்கிறா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆனா பாரதி என்ன எழுதுறான்? தையலை உயர்வு செய் அப்படின்னு எழுதுறான். ஔவையார் பெண்மணி, ஏன் பெண் பேச்சு கேட்காதன்னு எழுதுனான்னு தெரியல எனக்கு, ஏதாவது ஒரு பின்புலம் இருக்கும். ஆனால் பாரதி சொன்னது தையலை உயர்வு செய் அப்படிங்கிறான். அப்ப புதிய ஆத்திச்சூடி பல விஷயங்களை எது எதெல்லாம் ஆதார சுருதிகளோ இந்த பண்பாட்டிற்கு அதையெல்லாம் சிதைக்காமல், அதையெல்லாம் கொஸ்டின் பண்ணாம, எதெல்லாம் இப்போதைய காலகட்டத்திற்கு மாற்ற வேண்டுமோ அதை நாம் மாற்ற தயாராக இருக்கணும். அது பாரதியில நாம கிடைத்துக்கிற பாடம். புதிய ஆத்திச்சூடியில அதுக்கு விளக்கம் கிடைக்கும். லௌகிகம் பழகு. ஆதிசங்கரர் சொல்றாரு எல்லாமே மாயைங்கிறாரு. ஆதிசங்கரர் அத்வைத சித்தாந்தத்தினுடைய நிறுவனர். அதே அத்வைத சித்தாந்தத்தில் ஊறி திளைத்த பாரதி சொல்கிறான் எதுவுமே மாயை இல்லைங்கிறான். ஆதிசங்கரர் சொல்றார் எல்லாமே மாயை, பாரதி சொல்றான் எதுவுமே மாயை இல்லை. உனக்காகவே வாழ்கிறாளே உன் மனைவி, அவள் மாயையா கேட்கிறான் பாரதி. நீ அழுதால் அவள் அழுகிறாளே அது மாயையா? நீ சிரித்தால் அவள் சிரிக்கிறாளே அது மாயையா? கண்முன் நிற்கின்ற குழந்தை, கண்முன் நிற்கின்ற மனைவி, நமது சுற்றத்தார் உறவினர், இதுவெல்லாம் மாயையா? இவையெல்லாம் பொய் தோற்றமா? இல்லைங்கிறான். இதெல்லாம் மாயை இல்லை. மாயை என்ற வார்த்தை தான் மாயை. அப்போ மாயா தியரியை ரிஜெக்ட் பண்றாங்க. ஆதிசங்கரரே மறுதளிக்கிறான். ஆனா அதே சமயத்துல அத்வைதத்தையும் போற்றுகின்றான், உபனிஷத்தை போற்றுகின்றான். எதுவாக இருந்தாலும் சரி அதை ஊடுருவி சென்று அதை அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த சமுதாயத்திற்கும் இந்த சூழலுக்கும் பொருத்தமாக இருப்பதை மாத்திரமே ஏற்றுக்கொள்கின்றவன். இன்னைக்கு சொல்லுகின்றோம் தீண்டாமை. பாரதியாருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் கேளுங்க. சங்கராச்சாரியாரையும் ஜீயரையும் தென்னாப்பிரிக்காவிற்கு அனுப்புங்கள், அங்கே அவர்கள் இவர்களை பறையர்களை போல நடத்த. நான் சொல்ற இந்த வார்த்தையை கேட்டு யாரும் புண்பற்றக்கூடாது, அது பாரதி பயன்படுத்தின வார்த்தையை சொல்றேன். பறையர்களை போல நடத்துவார்கள். அப்போதுதான் நமது நாட்டில் பறையர்கள் படும் பாடு இவர்களுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆனால் சங்கராச்சாரியார் மேலும் ஜீயர் மேலும் மரியாதை இல்லாதவன் இல்லவன். அவர்களை உதாரணத்திற்காக அவர்கள் எடுத்துக்கொள்கிறான். மண் மீது மாந்தரெல்லாம் தெய்வம் என்றால் மனையாலும் தெய்வம் என்றோ அப்படிங்கிறான். எல்லாம் தெய்வம் பாக்குறதெல்லாம். அப்ப என் மனைவி எனக்கு தெய்வம் தானே? ஆமா. சகுந்தலா பாலா என்ன நமஸ்காரம் பண்ணுவாரு எங்க அப்பா அப்படிங்கிறான். மகளை நமஸ்காரம் பண்ணியவன் பாரதி. ஏன்னா பெண்மையை போற்றுவது. பெண்கள் எல்லாம் காளியின் வடிவம், பராசக்தி அவங்கெல்லாம். அது மகளாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் வணங்க தகுந்தவர்கள் தான். அப்போ வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசமே கிடையாது. உயர்ந்த வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை அவனுக்கு. பிரச்சனை எங்கன்னா நம்மால அவனை புரிந்து கொள்ள முடியவில்லைங்கிறதா பிரச்சனை. நம்மால புரிந்து கொள்ள முடியல. அதனால அவனை பார்த்தா பல சமயங்கள்ல பைத்தியக்கார மாதிரி தெரியுது, ஒரு பக்கம் பார்த்தா பெரிய ஞானி மாதிரி இருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவனுடைய வார்த்தை என்ன எழுதினானோ அதன்படி வாழ்ந்து காட்டினான். மொழிப்பற்று. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படிங்கிறான். தமிழ் மொழி மீது அவனுக்கு இருந்த பற்று. அப்படி அர்த்தம் இல்லை.
தாய்மொழி மீது அவனுக்கு இருந்த பற்று. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காரணம். தமிழ் மொழி அவ்வளவு இனிமை என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ள கூடாது. தாய்மொழி அவ்வளவு இனிமையானது அர்த்தம். ஒருவேளை பாரதியார் மராத்தியில பிறந்திருந்தா யாமறிந்த மொழிகளிலே மராத்தி போல் இனிமையானது எங்கும் காலம் எழுதியிருப்பான். தாய்மொழிக்கு சிறப்பு இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவு சிறப்பு. ஒரு தடவை மகாத்மா காந்தி சென்னையில ஒரு கடற்கரை கூட்டத்தில் பேசுறாரு. இந்த சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மறுநாள் காந்திக்கு கடிதம் எழுதுறான். மிஸ்டர் காந்தி, நீங்கள் ஆங்கிலேயர்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்பதற்காக பெரிய போராட்டம் நடத்துகிறீர்கள். அதற்காக சென்னை கடற்கரையிலேயே மக்களை கூட்டி பிரச்சாரம் செய்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கருத்துக்களை உங்களது தாய்மொழியான குஜராத்தில் பேசியிருக்க வேண்டும், அல்லது உங்கள் கருத்துக்களை நீங்கள் தமிழகத்து மக்களின் மொழியான தமிழிலே பேசியிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஹிந்தியிலாவது நீங்கள் பேசியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆங்கிலத்தில் தான் பேசியிருக்கிறீர்கள். ஆங்கிலத்தை வைத்துக் கொண்டு ஆங்கிலேயனை விரட்டி விடுவோம் என்று சொல்வது அபத்தம். இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுது. யாருக்கு? காந்திக்கு. காந்தி அதற்கு பதில் கடிதம் எழுதுறார். மிஸ்டர் பாரதி, நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் சொன்னது உண்மைதான். நான் எனது குஜராத்தி மொழியில் பேச நான் அதிகம் விரும்பி இருப்பேன். என்ன காரணம்? ஏன் பேசவில்லை என்றால், குஜராத்தியும் தமிழும் தெரிந்து அதை மொழிபெயர்க்க தெரிந்தவர்கள் அன்றைக்கு தினம் இல்லை. ஒருவேளை நான் தமிழில் பேசியிருந்தால் இன்னும் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். ஏனென்றால் நான் தென்னாப்பிரிக்காவில் இருந்த காலத்திலிருந்து தமிழ் மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எனக்கு தீராத ஆர்வம் இருந்தது. என்னை சுற்றி இருந்த நண்பர்கள் எல்லாம் தமிழர்கள். ஆனாலும் கூட எனக்கு தமிழ் மொழியில பேசும் திறமை எனக்கு இல்லை. அதனால் ஆங்கிலத்தில் பேசினால் மொழிபெயர்ப்பு செய்ய எளிதாக இருக்கும் என்ற சூழலில் நான் ஆங்கிலத்தில் பேசினேன். தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குறிப்பு அப்படின்னு போட்டு எழுதுறாரு. மிஸ்டர் பாரதி, இந்த கடிதத்தை நீங்கள் உங்கள் தாய்மொழியான தமிழிலே எனக்கு எழுதியிருக்கலாம், அல்லது எனது தாய்மொழியான குஜராத்திலே எழுதியிருக்கலாம். நீங்களும் ஆங்கிலத்தில் தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறீர்கள். அப்படி காந்தி பதில் எழுதுறார். நல்லா இருக்குல்ல? இப்ப நீங்க பாரதியார் நிலைமையில இருந்தா என்ன பதில் எழுதுவீங்க காந்திக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். கிட்டிக்கு பிடியில பிடிச்சிருக்காரு கிழவன். லேசான இது இல்லையா அது? அவர் வக்கீல். காந்தி பாரிஸ்டர்ல, அவர் லண்டன்ல போய் படிச்சவரு. பாரதி என்ன சொல்லி இருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம். பதில் சொன்னா என்ன? அவன் சொல்றான், மிஸ்டர் காந்தி, நான் அடுத்தவர்களை கண்டிப்பதற்கோ வசைபாடுவதற்கோ என் தாய்மொழியை நான் பயன்படுத்துவதில்லை. அதற்கு நான் ஆங்கிலத்தை மட்டும்தான், அதாவது உன்னை திட்டுறதுக்கு நான் இங்கிலீஷ் தான் பயன்படுத்த. இது என்ன பதில்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் காந்தி அவருக்கு பதில் எழுதல. அப்ப அவருக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படித்தானே? இல்லைன்னா அதுக்கு ஒரு பதில் எழுதியிருப்பார்ல. கிழமை லேசில் விட மாட்டார். பல விஷயங்களை பதில் போட்டா எழுதிக்கிட்டே இருப்பாரு. பதில் போடல. அதனால திருப்தி அடைஞ்சார். வாஸ்தவம் தான், பாரதியார் சொல்றது சரிதான் நினைச்சிட்டார். அந்த அளவுக்கு தாய்மொழி பற்று. அப்போ தலைவர்களிடையே பெரிய கருத்து மோதலும் நடந்திருக்கு, அதுல கண்ணியம் இருந்திருக்கு. ஆனா பாரதியாருக்கும் காந்திக்கும் நடந்த அந்த உரையாடல் பாருங்க எப்படி இருக்கு. இந்த மாதிரி ஒரு மேலோங்கிய தன்மை, மொழிப்பற்று. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சின்ன, நான் ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு பெரிய சொற்பொழிவாட்டல, சின்ன சின்ன அவனுடைய வாழ்க்கை சம்பவங்களா சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நினைச்சு, கதை நிகழ்ச்சிங்கிறதுனால. ஒரு ஆங்கில கதை எழுதுறான், சிறுகதை பாரதியார். எ ஃபாக்ஸ் வித் கோல்டன் டெயில், அதுதான் அவனுடைய கதையோட பேரு. பொன்வால் நரி அப்படி சொல்லலாம். எ ஃபாக்ஸ் வித் கோல்டன் டெயில். அதுக்கு கொஞ்ச காலம் முன்னால்தான் பாஞ்சாலி சபதம் எழுதியிருக்கான். பாரதியாருக்கு ஒரு கடிதம் வருது. தங்களுடைய பொன்வால் நரி என்கின்ற கதை படித்தேன், சிறுகதை. எனக்கு ஒரு 1000 பிரதிகள் அந்த புஸ்தகம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் லெட்டர் எழுதுறான். மிக அற்புதமான கதை அப்படின்னு. அதுக்கு பாரதியார் அவருடைய நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். பரளி சு நெல்லையப்பருக்கு. நெல்லையப்பரே, நான் என் ஊனை எல்லாம் உருக்கி என் உதிரத்தை எல்லாம் கொட்டி நான் பாஞ்சாலி சபதம் எழுதினேன். அதை படிப்பதற்கு உம்மை தவிர வேறு ஆள் இல்லை. பொழுதுபோக்கில் நான் ஒரு கதை எழுதினேன், பொன்வால் நரி என்று. அதை கேட்டு முட்டாள் 1000 பிரதிகள் வேண்டும் என்று கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த முட்டாளுக்கெல்லாம் நான் புத்தகம் அனுப்ப போவதில்லை. எப்படி பாருங்க, ஒருத்தன் ஒரு புத்தகம் எழுதுறான் கதை, அதை ஒருத்தன் 1000 காப்பி வேணும்னா இப்ப நம்ம என்ன செய்வோம்? பப்ளிஷரா இருந்தா வசமா வாச்சாயா அப்படின்ட்டு, ஏன் உங்களுக்கு 2000 தேவைப்படாதா? மறு யோசனை செய்யுங்களேன் அப்படி கேட்போம்.
இவன் 1000 காப்பி கேட்டு வந்தா இவன் ஊனை உருக்கி பாஞ்சாலி சபதம் எழுதினானா. அது ஒரே ஒருத்தர் தான் படிச்சாராம், வேற யாரும் படிக்கலையா. பொழுதுபோக்குக்கு எழுதின கதையை ஒருத்தன் 1000 காப்பி கேட்டிருக்கான். இந்த முட்டாளுக்கெல்லாம் நான் அனுப்ப போவதில்லை அப்படின்னு. இந்த முட்டாள்ன்ற வார்த்தை இந்த அவையின் கௌரவம் கருதி நான் சொல்ற வார்த்தை. இதுக்கு பாரதி பயன்படுத்திய வார்த்தை என்னன்னு நீங்க பாரதியிலே தேடி கண்டுபிடிச்சுங்க. ரொம்ப அஃபென்சிவா இருக்கும். அது அவ்வளவு கடுமையான வார்த்தையில திட்டுறான். அவ்வளவு கோவம் வருது. என்ன இப்படி இருக்கிறாங்க இந்த தமிழக மக்கள்? கொஞ்சம் கூட மொழி பற்றி இல்லையே. நீங்க தான் பொண்ண சகுந்தலாவை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. என்னங்க, நான் இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துக்கு நான் அனுப்ப மாட்டேன். இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல போய் படிச்சு என் பொண்ணு கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதை விட எங்க வீட்லயே அவ நிறைய கத்துக்கலாம். அப்புறம் கடையத்துல போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு 10-12 வயசு ஆகுது, கொஞ்சம் பெரியவளாயிட்டா. கொஞ்சமாவது ஸ்கூல்ல போய் படிக்கணும்னு எல்லாம் வற்புறுத்துறாங்க. ஸ்கூல்ல போய் பண்றதுக்கு பணம் இல்லை. ஆனாலும் கூட அந்த உள்ளூர்ல யாராவது உதவி செய்யறாங்க. சகுந்தலா போய் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. என்ன ஸ்கூல்னா கடையத்துல இருக்கக்கூடிய பாய் ஸ்கூல். அது பாய் ஸ்கூல். இது வயசுக்கு வந்த பொண்ணு. அதை போய் இந்த ஸ்கூல்ல நான் சேர்ப்பேங்கிறேன். அந்த ஹெட்மாஸ்டர் சொல்றாரு, என்னங்க இது பெண் குழந்தை, ஏன் பெண் குழந்தை ஆண்கள் பள்ளியில் படிக்கூடாதா அப்படிங்கிற. இல்லைங்க ஐயா, இங்க நாங்க பூரா பசங்க தான் இருக்காங்க, நான் இது வரைக்கும் இப்படி நடந்தது இல்லை, நான் பாட்டுக்கு அட்மிஷன் போட்டாச்சுன்னா என்ன ஆகும் தெரியல, நான் கேட்டுக்கிறேன். இல்ல நீர் படிப்பதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்யும், இப்படி தட்டி கழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். திரும்பி 4-5 நாள் கழிச்சு அந்த ஊர்ல பெரியவங்க எல்லாம் கூடி, அப்ப அவருக்கு சீட்டு கொடுத்துருப்பா, இல்லைன்னா அவர் பாட்டுக்கு அறம்பாடிடுவாருன்னு சொல்லி, அப்புறம் இந்த பொண்ணு மாத்திரம் இல்லாம இன்னும் கூட 2-3 பொண்ணுங்களை சேர்த்து பாய்ஸ் ஸ்கூல்ல போய் சேர்க்கிறாங்க. கேள்வி பாருங்க, அந்த காலத்துல கோ எஜுகேஷன் இல்லாத ஒரு ஸ்கூல்ல 1920க்கு முன்னால, 100 வருஷத்துக்கு முன்னால, ஏன் என் பொண்ணு இங்க படிக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி. பெண்களுக்கு சிலம்பம் தெரியணும், குஸ்தி போட தெரியணும், வீர விளையாட்டுக்கெல்லாம் தெரியணும்னு சொல்லி பயிற்சிக்கு ஏற்பாடு பண்றான் தான் பிள்ளைங்களுக்கெல்லாம். வீர விளையாட்டுக்கெல்லாம் தெரியணும் நமக்கு அப்படின்னு சொல்லி. நீங்க பாருங்க, பெரிய மீசை. யாராவது பிராமின்ஸ் அவ்வளவு மீசை வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அப்படி மீசை வச்சுக்கிறது. அது ஒரு கோட்டு போட்டிருப்பான். அப்புறம் இங்க இருக்குள்ள ஒரு துண்டு அப்படி பழைய எம்ஜிஆர் சினிமாவில் கட்டின மாதிரி இப்படி ஒரு கட்டிக்கிறது. இப்படி ஒரு ட்ரெஸ்ஸே கிடையாது. என்ன சொல்கிறார்கள், இது காசி பகுதியில அந்த கங்கை நதி கரையிலேயே கொஞ்சம் ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க, மார்ஜினலைஸ்ட், அவங்களுடைய ட்ரெஸ்ன்னு சொல்றாரு ஒருத்தர், ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இவன் காசியில போய் 6 வருஷம் இருந்து படிச்சான் இல்லையா, அப்போ அவங்களோட இவனுக்கு அதிகமான தொடர்பு, நெருக்கம். அதனால அவங்கள போலவே அந்த சாதாரண மனிதர்களை போல உடை அணியணும் என்பதற்காக அதே மாதிரி கோட்டு, அதே மாதிரி தலப்பாக, அதே மாதிரி அந்த ஒரு துண்டை அப்படி மடிச்சு விட்டு அப்படி ஒரு ஸ்டைலா டை மாதிரி கட்டிக்கிறது, இந்த ட்ரெஸ் தான் இருக்கு. அதனால நமக்கு பாரதியாருடைய போட்டோ நமக்கு கிடைச்சது 5 போட்டோ தான் கிடைச்சது, அதுக்கு மேல கிடைக்கல. நம்ம இப்ப பாக்குற போட்டோலாம் அந்த 5 போட்டோக்குள்ள ஒண்ணு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் புகைப்படம் எடுத்துக்கிட்டது இல்லை. இந்த 5 போட்டோக்கள்ல இருக்கக்கூடிய ஆவணங்களை வைத்துக் கொண்டு பார்த்தால் அதுக்கு இவர் இப்படிதான் இருப்பார் நம்ம ஒரு முடிவுக்கு வருகிறோம். அவர் இந்த மாதிரி இல்லாமலும் இருந்திருக்கலாம். சுத்தானந்த பாரதியார்னு ஒருத்தர் இருக்கிறார், சிவகங்கையில இருந்தார். அவர் ஒரு இடத்துல ஒரு கட்டுரையில குறிப்பிட்டிருக்கிறாரு, பாரதியார் திருச்செந்தூருக்கு போனாராம். திருச்செந்தூருக்கு போனா எல்லாரும் கடல்ல குளிப்பாங்க. அப்புறம் அங்க நாளிக்கிணறுன்னு ஒண்ணு இருக்கு, அங்க போய் நல்ல தண்ணியில குளிச்சுட்டு கோயிலுக்கு போவாங்க. இவன் கடல்லையும் குளிக்கலையா, கோயிலுக்குள்ளேயும் போகலையா. என்ன பண்றாரு, அந்த கடலும் அந்த கரையும் சேர்ற இடம் இருக்குல்ல, அதுல உருள்றது, அதுல எங்கிட்ட அங்கிட்ட உருண்டு ஓ காளி முருகா அவன் சொல்லிட்டு அப்படி உருண்டு அந்த மண்ணோட அந்த ஈரத்தோடையும் மண்ணோடையும் அப்படியே கோயிலுக்குள்ள போனாராம். போய் முருகனை பார்த்தாராம். உனக்கு இந்த வேல் தேவையா அப்படின்னு கேட்டாராம். அங்க இருக்கிற அர்ச்சகர் பூசாரி எல்லாம் மிரண்டு, யாரோ ஒரு பைத்தியம் உள்ள வந்திருக்கு போல் இருக்குன்னு பார்த்தா, உனக்கு இந்த வேல் எதற்கு? இத்தனை ஆண்டுகளாக இந்த நாட்டை எத்தனை எதிரிகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இந்த வேலை வைத்து? ஒன்று நீ ஏதாவது செய், இல்லை வேலை என்னிடம் கொடு. இவர் இது சுத்தானந்த பாரதியார் எழுதியிருக்கிறார் பாரதியாரை பத்தின கட்டுரையில. ஒண்ணு நீ ஏதாவது பண்ணு, இல்ல வேலை என்கிட்ட கொடு, சும்மா வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நீ கடவுளா அப்படின்னு சொல்லி முருகனை கொஸ்டின் பண்றது. முருகன் என்ன பண்ணுவார் பாவம், அப்புறம் திரும்பி போய் கடல்ல குதிக்கிறது. இப்படி ஒரு இடத்துல தடிக்கு விழுந்துட்டாரு, நடந்து போறாரு, புல் தடிக்கு பயில்வான்னா அவர் தெரியும் இல்லையா, அவங்களை ஒல்லி சாப்பாட்டுக்கு இல்ல பாவம், புல் தடிக்கு பயில்வான்னா தட்டி விழுந்துடுறாரு. உடனே 2 பேர் ஓடி வர்றாங்க, ஐயர் விழுந்துட்டாரு அவர் தூக்கணுமே அப்படின்னு ஓடி வர்றாங்க. தூக்காதீர்கள், நான் எனது பாரத மாதாவை முத்தமிட்டு கொண்டிருக்கிறேன், நீங்கள் தூக்கு. சமாளிப்பு தான் அது. அப்படி ஒன்னொன்னுக்கு பின்னாலே அவனால திருவனந்தபுரத்துல ஒரு கல்யாணத்துக்காக போறாங்க. அப்போ அங்க திருவனந்தபுரத்துல ஒரு ஜூ இருக்கு, மிருக காட்சி சாலை, ரொம்ப ஃபேமஸ் அது. அங்க செல்லம்மா பாரதி இவரு குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போறாரு. அங்க போனா ஒரு சிங்கத்தோட கூண்டு இருக்கு.
அந்த சிங்கத்தை பார்த்த உடனே பாரதியாருக்கு ரொம்ப சந்தோஷமா. அந்த பொண்ணு எழுதியிருக்கா, என்ன சந்தோஷம், 2 கையையும் கூண்டுக்குள்ள விட்டுட்டு, ஓ மிருகராஜா என்று சொல்கிறார்கள் உன்னை, நான் கவிராஜன் வந்திருக்கிறேன், வா அணைத்துக் கொள்ளலாம் சிங்கத்தை. அது அங்கிருந்து டொரு டொருன்னு இருக்கு. அப்புறம் இந்த அம்மா ஓடி போய் வீட்டுக்காரரை கையை பிடிச்சி இழுத்தையோ, நீர்பாட்டு கையக்கார நீட்டா திரும்பியா கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி, இப்படிதான் எங்கே போனாலும் நீ மிருகராஜா, நீ காட்டுக்கு ராஜா, நான் கவிதைக்கு ராஜா அப்படிங்கிறது, உனக்கு வேல் தேவையா அப்படிங்கிறது, பராசக்தி இவருக்கு வாடகை கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. யானையோட கூட அப்படிதான் போய் விளையாடி இருக்கிறாரு. திருவள்ளிக்கோணி பார்த்தசாரதி கோயில்ல அந்த யானைக்கு மதம் பிடிச்ச நேரம் லேசா அப்பதான் ஆரம்பிக்குது. அதனால சங்கிலி எல்லாம் போட்டு கட்டிட்டு இருக்காங்க, யாரும் பக்கத்துல போல. இவர் போய் யானைகள் எல்லாம் கொடுத்து அது ஒரு தந்தத்தை வச்சு தட்டி விட்டுருச்சு. யானை 4 காலுக்கு அடியில போய் விழுந்துட்டார். இவர் விழுந்தவரை தூக்குறது கூட யாரும் வரல, ஏன்னா எல்லாரும் பயப்படுறாங்க யானை அப்படி இருக்கிறதுனால. யானை பார்க்கனே பயந்துட்டு இருக்கான், இவருக்கு எதுக்கு இவ்வளவு தைரியமா போடான்னு தெரியல. அப்புறம் இவருடைய சிஷ்யர் ஒருத்தர், கோலை கிருஷ்ணன் ஒருத்தர், அவர் பாரதியார்னா உயிரை விட்டுருவான் அப்படி ஆளு அந்த கோலை கிருஷ்ணன். அவன் இங்கிருந்து கேள்விப்பட்டு ஓடி வந்து யானையை பத்தி எல்லாம் பயப்படாம உள்ள போய் இவரை தூக்கிட்டு வரான். இவருக்கு படுத்தவருக்கு எந்திரிக்க கூட முடியல, அவ்வளவு வீக்கா இருக்காரு. பிசிக்கலி ஹி வாஸ் சோ வீக், அவரால் எழுந்திரிக்கவும் முடியல, யானை என்ன செய்யும் தெரியல. அவன் போய் இவரை தூக்கி வந்ததாக அந்த சம்பவம் செல்கிறது. இப்படி எந்த இடத்துலயுமே இவர் ஒரு யதார்த்த நிலையில் இல்லாமல், காந்தியை போய் பார்க்கிறாரு மதுரையில, சென்னையில. நேரா உள்ள போறாரு. போன உடனே அங்க வாசல்ல உள்ளவங்க எல்லாம் தடுக்கிறாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் உள்ள போகணும். காந்தி அப்ப ரொம்ப பெரிய தலைவர் ஆயிட்டாரு. இவரெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த தடுத்தவன கையை ஒரு தட்டி விட்டு நேரா உள்ள போயிடுறாரு. உள்ள போனா காந்தி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு, ராஜாஜி இவங்கெல்லாம் இருக்காங்க. மிஸ்டர் காந்தி, இன்று மாலை கடற்கரையில ஒரு பொதுக்கூட்டம் வைத்திருக்கிறேன், நீங்கள் பேச வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. யாரு ஒரு ஆள் திடீர்னு உள்ள வர்றான், வந்த உடனே இன்னைக்கு சாயங்காலம் கூட்டம் இருக்கு, பேச வரையான்னு கேட்கிறானே, இது யாரு அப்படின்னு கேட்டு, இவர் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப ராஜாஜி இவங்கெல்லாம் சொல்றாங்க, இவர் எங்களோட தேசிய கவி என்று சொல்கிறார்கள். அப்போ இன்னைக்கு என்ன நம்ம ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்கிறாரு. காந்தி கூட உள்ளவங்க எல்லாம் ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துட்டு, இன்னைக்கு வேற ப்ரோக்ராம் நமக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, காந்தி சொல்றாரு, நான் இன்னைக்கு ஏதோ மீட்டிங் இருக்கிறதா சொல்றாங்க அவங்க எல்லாம், அதனால நான் வர முடியாது, உங்கள் கூட்டத்தை நாளைக்கு வச்சுக்கலாமா, நான் வர்றேனே அப்படின்னு சொல்றாரு காந்தி. அதுக்கு இவன் சொல்றான், உங்கள் வருகைக்காக சுதந்திர தேவி 24 மணி நேரம் காத்திருக்க மாட்டாள், உமது போராட்டத்திற்கு நமது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிடுறாரு. உமது வருகைக்காக பாரத மாதா இன்னொரு 24 மணி நேரம் காத்திருக்க முடியாது, உமது போராட்டத்துக்கு நமது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சர்ற வெளியில போயிடுறான். அப்பதான் காந்தி சொன்னாராம், இவரை நீங்க பத்திரமா பாத்துக்கையா, ரொம்ப பெரிய ஆளுவரு, எனக்கு பார்த்த மாத்திரத்துல தெரியுது, இவரை தமிழகம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாராம். காந்தி சொன்ன எதையுமே நாம் கேட்காதது போல இதையும் நாம கேட்கல. அவரை பத்திரமா பார்த்துக்கவும் இல்லை, அவரை கடைசி வரைக்கும் நாம பேட்டர்னைஸ் பண்ணல. நிறைய காயத்ரி மந்திரத்தை தமிழ்ல சொல்லியிருக்கிறார் தெரியுமா? செங்கதிர் ஒளியில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு பாட்டு வரும், அது அப்படியே காயத்ரி மந்திரத்தோட தமிழ் தான். நீங்க பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே அப்படின்னு ஒரு வரி வரும். அது எங்க இருந்து எடுத்திருக்கிறான் தெரியுமா பாரதியாரு? வால்மீகி ராமாயணத்துல இருந்து எடுத்திருக்கான். வால்மீகி ராமாயணத்துல சுதந்திரம், அந்த இலங்கையில யுத்தமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இலங்கை ரொம்ப அழகான நாடு, அந்த அழகுல அப்படியே லக்ஷ்மணன் மயங்கிறான். இலங்கையை விட்டுக்கு போக அவனுக்கு மனசே இல்லை. அண்ணகிட்ட சொல்றான், அண்ணா பாரு எவ்வளவு அழகா இருக்கு இலங்கை, நம்ம பாட்டுக்கு இங்க இருக்கலாமே, அங்கே அவன் பாட்டுக்கு பரதன் செருப்பை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு இருக்கட்டும், நாம இங்க இருக்கலாமே. அப்ப ராமர் சொல்றாரு, ஜனனி ஜன்ம பூமிஷ்ச கரீபி தியோதோ மதி அப்படின்னு சொல்லி, இந்த தேசமும் இந்த பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் சொர்க்கத்தை விட நமக்கு சொர்க்காய கரீபி ததோயின்னு சொல்றாரு. இது வால்மீகி ராமாயணத்துல இருக்கக்கூடிய ஒரு வாசகம். அதை அப்படியே தமிழ் படுத்துறான் பாரதி, பாருங்க அற்புதமா. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் சொர்க்கத்தை விட சிறந்தது என்பதை இவன் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி நிறைய வேதத்துல இருக்கிறது, உபனிஷத்துல இருக்கிறது. நீங்க பாரதியார் சினிமாவில் ஒரு பாட்டு வரும், நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே காண்பதெல்லாம் சொப்பனம் தானா வெறும் காட்சி பிழைகளா அப்படின்னு வரும். இது ஐரோப்பாவில் நடந்த ரியலிசம் ஐடியலிசம் அப்படிங்கிற 2 பிலாசபி ஸ்கூல் அதனுடைய டிபேட், அதை அந்த பாட்டில் அப்படியே சொல்லியிருப்பான். அதனால இவனுக்கு மேற்கத்திய தத்துவ ஞானம் கூட அத்துபடியாக தெரிந்திருக்கிறது. அது அப்படியே சொல்றான். பாண்டிச்சேரியிலிருந்து இவரை அந்த பிரிட்டிஷ் சிஐடி மாதிரி ஒரு ஆள்
உங்க மேல உள்ள தடையெல்லாம் அகற்றிட்டாங்கன்னு போய் சொல்றான். அப்படியா, அப்ப நம்ம இந்தியாவுக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரியில இருந்து கிளம்பி ஒரு பார்டருக்கு வந்துட்டாரு. அந்த பார்டர்ல ஒருத்தர் பார்த்துட்டு சொல்றாரு, யோ அவன் போலீஸ் சிஐடி அவன் தப்பா சொல்லிட்டா, நீர் இப்ப பார்டரை தாண்டினா தூக்கி உங்களை உள்ள போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லி திருப்பி வீட்டுக்கு போயிடுறாரு. அன்னைக்கு சாயங்காலம் அந்த ஆள் வர்றான், பொய் சொன்ன ஆளு. செல்லம்மாக்கு பயங்கர கோபம், இவன் தானே பொய் சொல்லி நம்மளை ஏமாத்தனா அப்படின்னு சொல்லி. இவர் என்ன பண்றாரு, செல்லம்மா இவருக்கு மோர் கொடு, இவருக்கு ஏதாவது பால் கொடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அவளுக்கு கோபம், என்னங்க நம்மளை ஜெயில காட்டி கொடுக்க தயாரா இருந்தா, கொஞ்சம் ஏமாந்துருந்தா நேரம் நீங்க ஜெயில இருப்பீங்க, அவனுக்கு போய் மோர் கொடு பால் கொடுன்னு சொல்றீங்களே. அப்ப எழுதின பாட்டு தான் பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கு அருள்வாய். அப்ப ஒவ்வொரு பாடலுமே ஒரு சிச்சுவேஷன் வந்ததுதான். இது சினிமாக்கான சிச்சுவேஷன், உட்காந்து லாட்ஜில் ரூம் போட்டு உட்காந்து டியூன் போட்டு எழுதின பாட்டு இல்லை, முச்சுக்குன்னு அப்படி இல்லை. இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எழுதின பாட்டு. வந்தே மாதரம் பாட்டை தமிழ்ல அற்புதமாக எழுதியிருப்பான். பங்கிம் சந்திரர் எழுதின வந்தே மாதரம் தமிழ்ல அதை மொழிபெயர்த்திருக்கான். இன்னும் கேட்டா அந்த வந்தே மாதரத்தை விட இது ரொம்ப அற்புதமா இருக்கும். அதை டியூன் போட்டு அதெல்லாம் படிச்சா அற்புதமான பாடல். இந்த மாதிரி இந்திய மொழியில் உள்ள இலக்கியங்கள், உலகம் முழுக்க நடந்த நிகழ்வுகள், உலகம் முழுக்க இருக்கிற பல தத்துவ தரிசனங்கள் அத்தனையுமே தமிழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டும்ன்ற ஒரு பெரிய வெறி இருந்திருக்கணும். இந்த தமிழ் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு கனவு இருந்திருக்கு. திறமையான புலமையெனில் அதை வெளிநாட்டவர் வணக்கம் செய்தல் வேண்டும்ங்கிறான். வெளிநாட்டில் நமக்கு மரியாதை இருக்கணும் அப்படிங்கிறான். தமிழ் பண்ணை, தமிழ் வளர்ப்பு பண்ணை அப்படின்னு ஒரு பதிப்பகமே ஆரம்பிச்சிருக்கான். முந்தைய காலத்துல வீடுகளில் தமிழ் புஸ்தகமே இருக்காதான். சும்மா ஒரு ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் படிக்கணும்னா கூட வீடுகளில் புஸ்தகம் இருக்காது, தமிழ் புஸ்தகமே இல்லை. முதல்ல தரங்கம்பாடியில தான் பிரஸ் வந்தது, அச்சகம். அந்த அச்சகத்துல முதல் 50 ஆண்டுகளுக்கு பைபிள் தவிர வேற எதுவும் பிரிண்ட் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டரே போட்டிருக்காங்க. மற்ற இந்து இலக்கியங்களோ தமிழ் இலக்கியங்களோ இருக்கக்கூடாது. தமிழ்ல இருந்தா கூட பைபிள் மாத்திரம் தான் அச்சடிக்கப்படணும், அல்லது கிறிஸ்தவ இலக்கியங்கள் மாத்திரம் தான் பிரிண்ட் ஆகும். தமிழ் புத்தகங்களே கிடைக்காது எங்கேயுமே. பாரதி தான் முதல்ல ஒரு பதிப்பகம் ஆரம்பிச்சிருக்கான், தமிழ் வளர்ப்பு பண்ணை அப்படின்னு ஒரு பண்ணை பதிப்பகம். பட் அது வெற்றிகரமா நடத்த முடியல அவனால எப்படி தொழில் நடத்த முடியும்? 1000 காப்பி வேணும்னா முட்டாள் கேட்கறான்னு சொல்றவனா தொழில் நடத்த முடியாது இல்லையா? அதனால அந்த பதிப்பகம் மூடப்பட்டு விட்டது. ஆனால் அது வெற்றிகரமாக நடந்திருந்தால் நிறைய பேருக்கு தமிழ் இலக்கியங்கள் வீடு வீடாக போய் கொடுத்திருப்பான், வீடு வீடாக தமிழ் இலக்கியங்கள் போய் சேர்ந்திருக்கும். அவ்வளவு அற்புதமாக அவனால தமிழுக்கு எப்படி எதிர்காலம் இருக்க வேண்டும் என்று அவனால காண்பிக்க முடிந்தது. பெண்மையை போற்றியவன் பாரதி. பெண்ணுக்கு சம உரிமை. நிவேதிதாவை போய் பார்க்கறான். நிவேதிதா கேட்கிறாங்க, எங்கே உன் மனைவி? நிவேதிதா விவேகானந்தர் சிஷ்யர். சொல்றான், நான் சுதந்திர போராட்டத்துக்காக காங்கிரஸ் இயக்க கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன், அதனால இதுக்கெல்லாம் பெண்கள் தேவையில்லையே, அதனால நான் மட்டும் வந்தேன். அப்ப அந்த அம்மா கேட்கிறா, உனது வலது கையை மட்டும் எடுத்துக்கிட்டு இடது கையை வீட்டுல விட்டு எங்கேயாவது வெளியில போவேன்னு கேட்கறாங்க. இல்லையே, அப்படி போக முடியாது, 2 கையும் எடுத்து தானே வெளியில போற. ஆமா, ஒரு பறவை ஒரு சிறகை மாத்திரம் அடித்துக்கொண்டே வானத்துல எவ்வளவு நாளைக்கு பறந்துட முடியும்? வாஸ்தவம் தான் நீங்க சொல்றது. பெண்களுக்கும் அரசியல் அறிவு வேண்டாமா? பெண்களுக்கு சமுதாய ஈடுபாடு வேண்டாமா? நீ உன்னை போல இப்படி ஒரு இலக்கியத்துல தோய்ந்த ஒரு ஆளு, தேசபக்தி ஊறிய ஒரு ஆளு இப்படி பண்ணலாமான்னு கேட்கிறாங்க. இவனுக்கு தலையில அடிச்ச மாதிரி இருக்கு. வாஸ்தவம் தான். அதுல இருந்து இவனுக்கு எல்லாம் மாறிடுச்சு. வீட்டுக்கு வந்தா செல்லம்மாக்கு தான் சகல முக்கியத்துவம் தான். ரோட்ல நடந்து போனா கூட கை பிடிச்சிட்டு வா செல்லம்மா நடந்து போகலாம். முந்தைய காலத்துல எல்லாம் மனைவியை கை பிடிச்சிட்டு, இப்பயே யாரும் போறதில்லை, அப்பயும் போக மாட்டாங்க, கை பிடிச்சிட்டு. அந்த அம்மாவுக்கு வெக்கம், விடுங்க என்ன விடுறது இல்ல, வா நீ என் மனைவி நான் ஒரு கணவன். ஊர்ல உள்ளவெல்லாம் திட்டுறது இல்லை, அவங்களுக்குள்ள ஏதாவது பேசிக்குவாங்க, கேலி கிண்டல் எல்லாம் பண்ணிக்குவாங்க. நின்னையே ரதி என்று நினைக்கின்றேன் அடி செல்லம்மா அப்படின்னு பாட்டு எழுதினான். அவன் எழுதின பாட்டு எல்லாமே செல்லம்மா செல்லம்மான்னு தான் போட்டு எழுதியிருக்கான். அதை கொஞ்ச நாள் கழிச்சு செல்லம்மாவோட அண்ணன் அப்பாத்துற ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பாரதி இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய கவிதைகளை எல்லாம் அவர் தான் பிரசுரித்தார் அச்சடிச்சு. அப்ப அவர் அதை நிறைய பாடல்களை கண்ணம்மா கண்ணம்மான்னு மாத்தினார். நின்னையே ரதி என்று நினைக்கின்றேன் அடி கண்ணம்மா அப்படின்னு மாத்திட்டாரு. செல்லம்மான்னு தான் தங்கச்சி பேரை சொல்லிட்டே இருக்க வேண்டாமே அப்படின்ட்டு கண்ணம்மான்னு மாத்திட்டார். அதனால அவன் எழுதுனது செல்லம்மா தான், செல்லம்மா செல்லம்மா. ஏன்னா காதல் பாட்டுல கூட என் மனைவி பேரை தவிர வேற ஒரு பேரை நான் சொல்ல மாட்டேன். அப்படி அவனுக்கு ஒரு வைராக்கியம். என் மனைவி இருக்கும்போது நான் எதுக்கு இன்னொரு பேரை பயன்படுத்தணும், அதனால செல்லம்மா. இப்படி ஒன்னொன்னு அவனுக்கு ஒரு பிடிவாதம் இருந்தது. பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்கிறான், பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு கேட்கிறான்,
புதுமை பெண் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி அற்புதமாக பாடியிருக்கிறான். கும்மியடி பாட்டு மூலமாக பாடியிருக்கிறான். அப்போ இந்த பெண் உயர்வு என்கின்ற சித்தாந்தம் அவனுக்கு எப்போ நிவேதிதாவை பார்த்த மாத்திரத்தில் வந்ததோ, அவரோட அறிவுரை கேட்ட மாத்திரத்தில் வந்ததோ, அவனுக்கு பின்னால வாழ்க்கை முழுக்க அவன் அந்த பாதையிலிருந்து கொஞ்சம் கூட அவன் மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. அவ்வளவு அற்புதமான வாழ்வு, ஒரு பெரிய ஃபயர். அதான் வைரமுத்து ஒரு புதுக்கவிதையில எழுதுறார். அது எப்படி? எட்டயபுரத்தில் மட்டும் ஒரு தாயின் கருப்பை நெருப்பை சுமந்தது அப்படின்னு எழுதுறார். ஒரு நெருப்பை சுமந்துதான் எட்டயபுரத்துல. அவங்க அப்பா சாதாரண ஆள் இல்லைங்க. பாரதியாருடைய அப்பா சின்னச்சாமி ஐயர்னு பேரு, பெரிய இன்ஜினியர். அவர் இங்கிலாந்துல லண்டன்ல இருந்து ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஜின்னிங் ஃபேக்டரிக்காக ஒரு மிஷின் வாங்குறாரு. அவரால் மெஷினை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இப்ப சொல்றோம்ல, ஒரு மெஷினை பிரிச்சு 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 போட்டு இதுல என்னென்ன காம்போனன்ட்ஸ் எப்படியெல்லாம் உள்ள அசம்பிள் பண்ணிக்காங்கன்னு பார்த்து திருப்பி அவர் அசம்பிள் பண்ணி பண்ணி அதை இன்னும் பிரமாதமா அவருடைய எஃபிஷியன்சியை கூட்ட முடியும். அப்படி ஆளு சின்னச்சாமி ஐயர். அவர் லண்டன்ல இருந்து மெஷின் வாங்குறாரு. லண்டன்ல இருந்து பம்பாய் துறைமுகத்துக்கு வந்தது. பம்பாயில இருந்து மதுரை வரைக்கும் ட்ரெயின்ல வந்துட்டு அந்த மெஷின் மதுரையில இருந்து எட்டயபுரத்துக்கு வரல. அதுல நிறைய பிரிட்டிஷ்காரங்க கெடுபிடி பண்ணாங்க, நிறைய வரி போட்டாங்க. இந்தியர்கள் தொழில் துவங்க கூடாது என்பதுல பிரிட்டிஷார் ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அதனால இவருக்கு பல லட்சக்கணக்கான பணம் நஷ்டம், கடன் வாங்கி ஊர்லாம். அதனால 5 வயசுல அம்மா இறந்துட்டாங்க பாரதியாருக்கு. 15 வயசுல அப்பா இறந்து போயிட்டாரு. பாருங்க, இவருக்கு ஊரை சுத்தி கடனை தவிர ஒண்ணுமே கிடையாது. 15 வயசு ஆகிறப்போ இவங்க பாட்டி, பாரதியாருடைய பாட்டி, அப்பாவை பெற்ற பாட்டி, பெட்டர்னல் கிராண்ட் மதர், அந்த அம்மா இவரை கூட்டிட்டு காசியில இருக்கிற தான் மக இருக்கா குப்பம்மா, பாரதியாருடைய அத்தை. அவங்க ஓரளவு வசதியா இருக்காங்க. அங்க இருக்கிற குமரகுரு மடத்துல அவர் மேனேஜரா இருக்கார், மருமக. அங்க கூட்டிட்டு போறாங்க பாட்டி, தான் பேரனை எப்படியாவது படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கிறணுமேன்றதுக்காக. அப்ப கல்யாணம் ஆயிடுச்சு பாரதிக்கு. செல்லம்மாவை போய் கடையத்துல, அவங்க தூத்துக்குடி இது குற்றாலம் பக்கத்துல இருக்க கடையம், தென்காசி பக்கம், அங்கே போய் விட்டுட்டு பேரனை கூட்டிட்டு காசியில போய் 6 வருஷம் இருக்காங்க. 6 வருஷம் காசியில இருந்த பாரதி ஒரு பாட்டு கூட எழுதல. தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாட்டு கூட எழுதல. 1905க்கு அப்புறம் தான் அவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம், வங்க பிரிவினை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அப்படியே அந்த தேசபக்த சுடர் அப்படியே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அது வரைக்கும் 6 வருஷம் பாட்டு எழுதல. மதுரையில இருந்திருக்கிறான் பாரதி, மீனாட்சியை பத்தி ஒரு பாட்டு கூட இல்ல. காசியில இருந்திருக்கிறான் பாரதி, விசாலாட்சியை பத்தி ஒரு பாட்டு கூட இல்ல பாரதியார்ட்ட. பாண்டிச்சேரியில இருந்தான். அங்கே ஒரு முத்துமாரியம்மன், உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரின்னு ஒரு பாட்டில் இருக்கான், முத்துமாரியம்மன். அந்த முத்துமாரியம்மன் யாரு கும்பிடுவாங்கன்னா அங்க இருக்கிற வண்ணார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கும்பிடுகிற கடவுள். அந்த முத்தமாரியம்மன் கோயில் அவங்க சமுதாய கோயில் அது. அந்த முத்துமாரியை பத்தி பாட்டு எழுதியிருக்கான். இப்ப எப்படி சாதாரண மனிதர்களோடு தன்னை சம்பந்தப்படுத்தி கொண்டா, சாதாரண மக்களுடைய உயர்வை நினைத்து இவன் ஏங்கினான், துடிச்சான். தீண்டாம இருக்கக்கூடாதுன்னு நினைச்சான், பெண்கள் உயர்வு பெற வேண்டும் என்று நினைச்சான், நம்ம நாட்டு மக்களுக்கு வீரம் வேண்டும் நினைச்சான், இந்த நாட்டினுடைய மொழி, இலக்கியம், இசை அத்தனையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைச்சான். இதைத்தான் ஆரிய சம்பத்துன்னு சொல்றான் பாரதி. ஆரிய சம்பத்துனா பாரதியார் கணக்குல நம்ம நாட்டினுடைய செல்வங்கள் எல்லாம் ஆரிய சம்பத் தான். ஆயுர்வேத வைத்தியம் இருக்கு, ஆரிய சம்பத் தான். யோகாசனம் தியானம் இருக்கு, ஆரிய சம்பத்து தான். கட்டிடங்கள் இருக்கு, நமது கோவில்கள் இருக்கு, இவையெல்லாம் ஆரிய சம்பத்து தான். இந்த நாட்டில் உள்ள இத்தனை மொழிகள் இருக்கு, இதெல்லாம் ஆரிய சம்பத்து தான். இப்படி இந்த ஆரிய சம்பத்தை நாம் காக்க வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப அவனுக்கு உறுதியாக இருக்கிறான் பாரதி. அதனால பாரதி யார் அப்படின்பதுக்கு கதை நிகழ்ச்சின்னு சொன்னதுனால நான் பாரதியாருடைய வாழ்க்கையிலிருந்து கவிதைகளை அதிகம் சொல்லாமல் சில வாழ்க்கை சம்பவங்களாக சொல்லி ஒரு கதை போல சொல்ல முயற்சி செய்திருக்கிறேன். நேரம் இருந்தால் நாம் இதை பற்றி விரிவாக பேசலாம். நன்றி. சௌதன் உத்திஷ்ட.